இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவுக்கு தான் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஏற்கனவே வந்து அளவுகள் அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாத் மேக் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஸ்டிச்சிங்காக நம்ம இருக்கு. இவங்களுடைய டவுட் என்ன அப்படின்னா 1/4 என்ன அப்படின்னு கேட்டது. நல்ல கேள்வி தானே. இப்போ உயரம் 14 ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 17 இன்ச்சுக்கு நாம உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிட்டு அடுத்தது வந்து ஷோல்டர். இந்த லைன் தான் ஷோல்டர் லைனு. இப்போ இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னா 17 இருக்கு. 17 பாதி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 8.25 இன்ச்சு வருது. முதல்ல வந்து நம்ம 8.25 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலை மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு பேக் நெக்கினுடைய டீப்பு முதல்ல ஒரு ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிசல் போகிற மாதிரி ஒரு லைன் போட்டு கட் பண்ணிடணும். அடுத்தது ஸ்டிச்சிங் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் தான் வந்து இப்போ ஷோல்டர் லைன், தோள்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபுல் ஷோல்டர். அதுலேருந்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு அவங்க பேக் நெக் வந்து 11 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. 11.25 இன்ச்சு மைனஸ். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஒருவேளை புதுசாக இன்னைக்கு தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா உங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இந்த ஃபுல் ஷோல்டரை நம்ம அப்படியே வைக்க முடியாது. அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து ஷோல்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படின்னா இந்த பேக் நெக்கில் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம கால் இன்ச்சு இதில் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கால் இன்ச்சு இதுல மைனஸ் பண்ணிட்டே வரணும். அப்போ 11 இன்ச்சு. சரிங்களா? 11 இன்ச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆகுது? 1/4 1/2 3/4 1 1/4 1/2 1/3 2 2/4 2 2/3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 2/3 இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா விகிதாச்சாரப்படி 9 இன்ச்சு வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? 9 இன்ச்சு வரைக்கும் 2 இன்ச்சு நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு மேல இருக்கிறது 1/4 இன்ச்சு போதும். 9க்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 இன்ச்சு வரைக்கும் 2 இன்ச்சு அப்படின்னா அப்போ 2/4 2 2/3 இல்லைங்களா? 9 அப்படின்போது 1 நமங்க கணக்கு படி பார்த்தோம்னா இங்க இருக்கு இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 இது வரைக்கும் 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப 2/4 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இங்க 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். மீதி இருக்கிறது நமக்கு இங்க 6.25 இன்ச்சு இருக்கு. ஸோ இப்ப இந்த 6.25 இன்ச்சு நமக்கு இந்த பாடிக்கு இந்த ஷோல்டர் போதுமானதா அப்படின்றதையும் நமக்கு பண்ணிக்கணும். அப்ப இது போதுமானதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா செஸ்ட் வந்து 40 இன்ச்சு. சரிங்களா? அப்பர் செஸ்ட் வந்து 40 இன்ச்சு. இதை வந்து நீங்க 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்றதை பார்க்கலாம். 40 டிவைட் பை 6 அப்படின்னா 6.6 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 6.6 வரைக்கும் இருக்கிறத நீங்க 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு 6.1 வரைக்கும், அதாவது 6.25 வரைக்கும் இருக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? இப்ப இந்த 6.25 இன்ச்சு மேல ஷோல்டர் இருக்கிறத நான் அப்படியே கீழே இறக்கிறேன். 1/4 தான் 1/4 கட்டிங்களை தான் இந்த மாதிரி மேலே ஷோல்டர் எவ்வளவு வைக்கிறோமோ அதே அளவுக்கு ஆண்கள் கீழே நம்ம இறக்கிறோம். இதை நீங்க மறக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ செஸ்ட் எவ்வளவு? 40 இன்ச்சு. 40 இன்ச்சு மார்பு சுற்றளவு 4 டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச்சு வரும். ஸோ இப்போ மேல ஷோல்டர் வந்து அவங்க எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு சொல்லலை. டீப் நெக்கா இருக்கிறதுனால
இப்போ இவங்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஒரே வீடியோல சொல்ல முடியாது. 9 இன்ச்சு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2.25 இன்ச்சு வந்து சின்ன ஷோல்டர் வைக்கலாம். 10 இன்ச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு 2 இன்ச்சு வைக்கலாம். 11 இன்ச்சு அப்படின்னும் போது 1.25 இன்ச்சு ஷோல்டர் வச்சாவே போதுமானது. ஸோ அப்போ கீழே பிராடா கேட்டாங்கன்னு இந்த மாதிரி கொடுக்கணும். எனக்கு கீழே ரொம்ப பிராடா வேணும், நார்மலாவே இருக்கட்டும் அப்படின்னா அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல 2 இன்ச்சு ஷோல்டர் வைக்கிறேன், பிளஸ் 3/4 இன்ச்சு, 3.25 இன்ச்சு. மீதி இருக்கிறது 3 இன்ச்சு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வரும்போது 3 பிளஸ் நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ 3/4 இன்ச்சு நான் பிராட கொடுக்குறேன், ஏன்னா வந்து ஹைட் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு 3/4 இன்ச்சு நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ 3/4 இன்ச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன நெட் கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அழகா வந்து ரவுண்ட் நெக்கை கொடுக்குறேன். இப்போ மேலே வந்து நம்ம இந்த இடத்துல பிராட கொடுத்ததுனால இந்த இடத்துல ஷார்டேஜ் வரும். அப்போ இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா, பாருங்க மேலே 3/4 இன்ச்சு 3.25 இன்ச்சு இருக்கு. அதே போல் இங்கேயும் நம்ம இந்த 3.25 இன்ச்சு கிராஸ் பேக் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க 1/4க்கும் கிராஸ் பேக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, 40 இன்ச்சு மார்பு சுற்றளவு பிளஸ் 1 இன்ச்சு அப்படின்னா 41 இன்ச்சு. இது வந்து மிடில் செஸ்ட் இருந்தா இவங்களுக்கு நீங்க 1/4 கொடுக்கலாம். ஒருவேளை 40 இன்ச்சு பிளஸ் 3 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு அப்படின்னா 44 ஆகுது. ஸோ இப்படி வரும் பொழுது இவங்களுக்கு நீங்க சென்டர் கேப் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய பாடி லெவல் மிடில் செஸ்ட் நடுமார்பு சுற்றளவு அவங்களுக்கு அதிகமாக கூடுறதுனால அவங்க ஆண்களுடைய தன்மையும் கூடுதலா போகும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நீங்க சென்டர் கேப் கொடுக்க வேண்டியது வரும். இப்போ உங்களுக்கு 40 பிளஸ் 1 இன்ச்சு இப்படிதான் இருக்கு. நான் 1/4 போடுறேன். ஸோ 1/4 அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அடுத்தது ஆம்களுடைய ஹைட்டு அப்படியே 2ஆ பிரிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு கீழே எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஆம்கோளுடைய தன்மையை பொறுத்து தான் இந்த ஆம்கோல் ரவுண்டு அவங்களுக்கு எவ்வளவு வரணும். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளவு இருக்கு, அவங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா 18.5 இன்ச்சு. அதாவது 18 நீங்க 2ஆ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு வருது. ஸோ 9.25 இன்ச்சு வரும் பொழுது இதை தாண்டி அவங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா ஈஸ் அலவன்ஸ். மார்பு சுற்றளவுல தாண்டி எக்ஸ்ட்ரா எவ்வளவு தேவைப்படுது ஆம்கோல் ரவுண்டுக்கு அதை தான் ஈஸ் அலவன்ஸ். ஒருவேளை இதுக்குள்ளவே அடங்கிடுச்சுன்னா ஈஸ் அலவன்ஸ் இந்த பிளவுஸுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நாம செக் பண்ணி பார்க்கலாங்களா? இதுல இருந்து எனக்கு 9.25 வரதான்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ 8.25 தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், 1/2 இன்ச்சு சேர்த்து அவங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறேன். அப்ப இங்க 10.5 இன்ச்சு ஆகும். இப்ப இங்க பாருங்க, மேல இருந்து முதல்ல செக் பண்ணிக்கணும். மேல இருந்து முதல்ல இந்த மாதிரி செக் பண்ணுங்க. 9.25 கரெக்டா வருது. ஸோ இப்போ நான் ஸ்டிச்சிங் லைன்ல செக் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த இடத்துக்கு நான் ஸ்டிச் பண்றேனோ அந்த இடத்த நான் செக் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போதும் அவங்களுக்கு எவ்வளவு வரணும், 9.25 தான் வரணும். புரியுதுங்களா? ஸோ கரெக்டா 9.25 வருது. ஓகேவா? ஸோ இதுதான் 1/4 கட்டிங். இது ஒரு வேலை வந்து நீங்க சென்டர் கேப் அப்படின்னும் போது அடுத்த கட்டிங்ல இந்த மாதிரி டீப் நெக்காக வரும்போது நான் அந்த கட்டிங்கை போடுறேன். அப்ப பார்த்துக்கலாம். இப்போ இடுப்பளவு அவங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 37, 4ஆ பிரிச்சோம்னா 9.25 பிளஸ் 1 இன்ச்சு டாட். சரிங்களா? 1 இன்ச்சு டாட். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், நினைச்சிடலாம். எக்ஸஸா எவ்வளவு வேணுமோ இந்த அளவையும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம டாட்டை வந்து எப்பவுமே இடுப்பளவை பிளஸ் 1 இன்ச்சு டாட் வச்சுக்கிறவங்க அதை சேர்த்து தான் நம்ம டாட் எடுக்கும். ஆனா இந்த கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆம்கோல் கிட்ட கிராஸ் ஆகுறதுனால இதை சென்டர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த அளவை வந்து இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துக்கு வருது பிளஸ் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் இந்த டாட்டை கன்வெர்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இப்படி மாற்றங்கள் வரும் பொழுது நம்ம செய்யணும். எதுக்காக இந்த இடத்துல நான் கிராஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம மைனஸ் பண்ண இல்லைங்களா 1.5 இன்ச்சு, நாம இந்த டாட் பிடிக்கும் போது மறுபடியும் அந்த இடத்துல போய் இந்த ஷோல்டர் நிற்கணும். அதுதான் கரெக்டான ஒரு பொசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ மிடில் செஸ்ட் 41. ஸோ மிடில் செஸ்ட் 41 4ஆ டிவைட் பண்ணும்போது
உங்களுக்கு 10.25 வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நெக்குக்குள்ளவே மிடில் செஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்ல நம்ம என்ன மாற்றங்கள் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன செய்யலாம், 1 இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு இந்த டாட்டை நான் வந்து டாட் சென்டர் நான் எடுத்துக்கணும். இவ்வளவுதான். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்டிங்ல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க வீடியோ 1 முறைக்கு 4 முறை பாருங்க. அப்போ நிறைய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. உங்களுடைய டவுட்டுக்கு உங்களுக்கு தேவைகளுக்கு நான் அப்பப்போ வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய செலவு பண்ணினே நீங்க கத்துக்கணுன்றது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி நினைக்கிறவங்க, இல்ல நான் ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க, இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா இல்லை, ஏன்னா கிளாஸ் டைட்டா போட்டுருக்கு. தேவையான எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஃப்ரண்ட் எடுக்கும்போது கிளாத்தை வந்து நம்ம பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். கிளாத்தை திருப்பி போட்டு முதல்ல ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கட்டிங் வேணும். அதை மனசில் வச்சுட்டு இந்த மாதிரி இருக்குங்க. எப்பவுமே நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு விட்டுருவேன் இல்லைங்களா, அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமாக முடியறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பேக் பீஸை வச்சு நான் ஜெராக்ஸ் போடுறேன். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஆம்ஃபோல் வந்து நமக்கு என்ன தேவையோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேக் பீஸோடைய ஆம்ஃபோல் இது அப்படியே எடுத்துட்டு இப்போ நான் 1/2 இன்ச்சு வந்து ஆம்ஃபோல் கிட்ட மேலே எடுத்துக்கிறேன். அதே போல இந்த இடத்துலையும் மேலே எடுத்துக்கிறேன். எதுக்காக நம்ம செய்யறோம் அப்படின்னா பேக்ல வந்து டீப் நெக் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே இந்த மாதிரி நெக்குக்குள்ள வந்து மிடில் செஸ்ட் வந்துச்சுன்னா சோம்பு வந்து நிறைய வெளியே வரும். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது வரும். இங்கே மட்டும் தான் ஆஃபீஸே இருக்கிறோம், இங்கே அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே வந்து ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோம், 3.25. அதே 3.25 நம்ம இந்த இடத்துலையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல 3.25 அப்படியே வச்சு இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. மேலே என்ன கிராஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 40 இல்லைங்களா, அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா 10 இன்ச்சு வரும். ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே வந்து பேக்ல மட்டும்தான் நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுப்போம், ஃப்ரண்ட்ல கொடுக்கறது இல்லை. அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஃப்ரண்ட்லையும் சேர்த்து நீங்க ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிளவுஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஷேப் இதில் வர்ற மாதிரி ஃப்ரண்ட்னுடைய கவர் தட்டு எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளவு வரணும், 41 9.25 + 1/2 இன்ச்சு வரணும். சரிங்களா? இதை அப்படியே எடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு 9 இருக்கு, 1/4 இன்ச்சு 9.25 பிளஸ் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு. அப்போ நமக்கு இந்த இடத்துல 3/4 இன்ச்சு தேவைப்படும். புரியுதுங்களா? 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவை. 1/4 இதை தான் செய்யணும். பேக்ல வந்து ஈஸ் அலவன்ஸ் மட்டும் தான் சேர்த்துறோம். ஃப்ரண்ட்ல வந்து டாட்டு பிளஸ் நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 9.25 + 1/2 இன்ச்சு டாட். அடுத்தது மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு இப்போ இது மாதிரி ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், 41 ÷ 4
அப்படின்னா 10.25 பிளஸ் வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ வருது? 11.25. 11.25 அப்படின்னும் போது நம்ம அளவுகள்ல 11.25 பெருக்கல் 4 அப்படின்றது 45 இன்ச்சு ஆகும். ஸோ அந்த 45 இன்ச்சு டிவைடட் பை 3 இப்போ நமக்கு 15 இன்ச்சு 2 வழி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்னுடைய நெக்கு 7 இன்ச்சு, 7 மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 7 4 இன்ச்சு மைனஸ். ஸோ ஃப்ரண்ட்னுடைய டீப்பு தேவைக்கேற்ப நம்ம எடுத்துக்கணும். 45. இப்போ இந்த டாட் சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, டாட் சென்டர் வந்து 45 டிவைடட் பை 4 அப்படின்னா 11.25. இங்க 45 டிவைடட் பை 3 அதாவது 15 பிளஸ் ஆஃப் இன்ச் 63. ஸோ இப்போ இங்க அதே 45 டிவைடட் பை 10 4.5 இந்த டாட் சென்டர் பாயிண்ட் தான் நம்ம மார்க் பண்ணணும். எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இப்போ பேக் பீஸ்ல இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். மிடில் செஸ்ட் வந்து 10 இருக்கு. நாற்பத்தஞ்சு வந்து அப்படின்னா 10 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு டோட்டலா 22 இன்ச்சு. எப்பவுமே இந்த இடத்துல நம்ம 3/4 இன்ச்சு கூட்டுவோம். ஆனா இதுக்கு வந்து நம்ம 3/4 இன்ச்சு கூட்டுறது இல்லை. ஏன் கூட்டுறது இல்லைன்னா பேக்ல வந்து நெக் டீப் ஆயிடும். ஸோ இங்க 3/4 இன்ச்சு கூட்டினோம்னா நமக்கு ஷோல்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போ அண்டர் பஸ்ட் இந்த 3.25 இருக்கு. இந்த 3.25 அப்படியே எடுத்துக்கலாம். 3.25 அப்படியே 2ஆ பிரிச்சோம்னா என்ன வருதோ அந்த இடத்துல அப்படியே எடுத்து. ஸோ நம்ம என்ன பண்றோம், இதுதான் அண்டர் பஸ்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து டோட்டலா எவ்வளவு இருக்குன்றதை பாருங்க, 7. அது அப்படி இது வரைக்கும் நம்ம எட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாயிண்ட் கம்மி இருக்கு. நமக்கு இடுப்பளவு 9.25. போக மீதி இந்த இடத்துல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 2.5 ஒரு பாயிண்ட் அப்படின்னா 1.25 ஒரு பாயிண்ட், 1.25 ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த இடத்த எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாட்னுடைய ஹைட்டு 3.25 இருக்கு. ஓகே, 3.25. இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு எடுத்தோம்னா டோட்டலாக நமக்கு 15 பாயிண்ட் இருக்கு. 15 ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3.25 ஒரு பாயிண்ட், இங்கேயும் 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. சேம் 3.25 ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம 2.5 ஒரு பாயிண்ட் இப்படி எடுக்கணும். இந்த இடம் வரும்போது கம்மியாயிடும், இந்த இடத்துல லூஸ் வரும். அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த 2.5 ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இப்போ டாட் மார்க்கை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப அளந்து பார்க்கணும். இடுப்பளவு 5.25 ஒரு பாயிண்ட், கரெக்டா 9.25 இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அளவுகள் பெரிய அளவு வந்தாலும் சரி, சின்ன அளவு வந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ண கற்றுக்கணும். இப்போ உற்பத்தி டாட்டு மாதிரி வந்தாலும் வச்சுக்கோங்க. இதில் என்ன வருதோ அந்த அளவை நம்ம அப்படியே டாட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கிருந்து 1.5 நான் வந்து 2 இன்ச்சுக்கு இந்த டாட் எடுத்துக்கிறேன். ஏன்னா பஸ் பாயிண்ட் அதிகமா இருக்கு. 1/2 இன்ச் வந்து டாட் ஆகுது.
5.5. இதே போல் இந்த சைட்லையும் 5.5 வர மாதிரி எடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எளிமையான மெத்தடுங்களை நம்ம எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் வந்தாலும் சரி கட் பண்ணலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது பேக் தட்டை மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து அழகா வரும். இருக்கலாம் ஃப்ரண்ட் மட்டும் கிடையாது, பேக் பீஸும் நமக்கு அழகா வரணும். அதுக்காக நம்ம தெளிவா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். தெளிவா பாருங்க. ஒரு முறைக்கு 4 முறை பார்த்துட்டு நீங்க கட்டிங்க போடுங்க. ஒரு சகோதரி கேட்டாங்கன்றதுக்காக நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க. இப்போ பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு எடுத்துப்போம். பட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்லீவ் எடுக்கணும். ஸ்லீவு இந்த மாதிரி நாளாக வச்சு போட்டு முதல்ல பிஸ்டட் போகிற மாதிரி டாலன்ஸில் எடுத்துக்கலாம். கை நீளம் வந்து 9 + 1/2 இன்ச்சு. ஆம்பல் வந்து 9.25 அப்படின்னா 1 இன்ச்சு மைனஸ். நமக்கு இது வராது. இப்போ நம்ம ஜாயிண்ட் போட்டோம் அப்படின்னா நம்ம 8.25 எடுக்கணும். ஸோ 8.25 எடுக்கும்போது நம்ம ஸோ இப்போ இந்த ஹைட் இந்த ஷேப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா அப்பர் செஸ்ட் 40 டிவைடட் பை 4 இப்போ டிவைடட் பை 10 அப்படின்னா 4 இன்ச்சு வருது. இந்த 4 இன்ச்சுக்கு இந்த ஷேப் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ளவுஸ் எல்லாம் வரும்போது நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கிருந்து நாம என்ன செய்யணும்? 9.25. ஸோ 8.25 பாதி என்னவோ இது சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் பண்ணிட்டு இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனை வந்து அதில் சென்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு, இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இதுல இருந்து சென்டர் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ முதல்ல வந்து இந்த லைனை எடுத்துட்டு போயிட்டு இது அப்படியே ரொம்ப அழகா வரும். இந்த கட்டிங் வந்து எந்த பிரச்சனை இல்லாம அழகா பண்ணுவோம். கையினுடைய லூஸ் வந்து கையினுடைய சுற்றளவு அவங்க 8 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இது ஜாயிண்ட் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? ஷேப் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து இப்போ பட்டி பீஸ் எடுக்கணும். இந்த மாதிரி டாட் பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆப்ஷன். ஸோ இந்த கட்டிங் நான் வந்து ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு முறை 2 முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. சைடு ஃபினிஷிங் எவ்வளோ கிடைக்கும் இப்போ கீழே வந்து பார்டர் போகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே வந்து பார்டர் பீஸ் நம்ம எடுக்கிறது இல்லை, அதனால இப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா
2.25 இருக்கு. பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வைக்கிறேன். அப்புறம் 9.25 இன்ச்சு இடுப்பளவு. லைட்டா கிராஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? 4.1 இருக்கு. ஸோ 4.1க்கு எடுத்துக்கு இந்த ஒரிஜினல் வந்து 2.25 இங்க வந்துச்சு இல்லைங்களா? இந்த 2.25 பிளஸ் 6 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு தான். இங்க இந்த இடம் எவ்வளவு இருக்குன்னா 3 ஒரு பாயிண்ட் இருக்கு. 3 ஒரு பாயிண்ட் பிளஸ் 3/4 இன்ச்சு அப்படின்னா 4.25 இன்ச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான். இந்த கட்டிங் ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை 2 முறை நீங்கள் பாருங்க. அதாவது டிஃப்ரெண்ட் பாடி ஆனால் மட்டும்தான் நீங்கள் சென்டர் கேப் போடுங்க. அதாவது 40 இன்ச்சு செஸ்ட்டு, 44 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு, 40 இன்ச்சு செஸ்ட்டு உங்களுக்கு ஆன் போல்ட வந்து 10 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து சென்டர் கேப்புக்கு போயிடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈக்குவலாக இருக்கும்போது 40 + 1 41 அப்படின்னா அது வந்து நீங்கள் நார்மலாகவே 1/4 கட்டிங் போடலாம். அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பாடி வந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், சென்டர் கேப்புக்கு போகணும். ஸோ நன்றி, வணக்கம்.